கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம வாஷிங் மிஷின் டீஸ்கேல் பண்ண போகிறோம். அது இதை வச்சு தான். இது வந்து நம்மக்கிட்ட எல்ஜி வாஷிங் மிஷின் இருக்கனால இந்த பேக் வந்து நான் வாங்கினேன். இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் அமேசானில். இது வந்து 10 பேக் வந்து 500 ருபீஸ் தான் வந்தது. இது வந்து 100 கிராம் பேக். ஓகேவா? ஸோ வாங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்ஜென்ட் ட்ரே ஓப்பன் பண்ணி பாருங்கள், இது உள்ளே அழுக்கு இருக்கான்னு. இதை வந்து நம்ம கிளாத் வச்சு தான் துடைக்கணும், வேறு வழியே இல்லை. இந்த ஸ்கேலிங் பவுடர்லாம் போட்டிங்கன்னா போகாது. முடிஞ்சால் அது முன்னாடியே க்ளீன் பண்ணிவிட்டு டீஸ்கேலிங் பவுடர் போடுங்க. எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால் நான் வெறும் டீஸ்கேலிங் பவுடர் மட்டும் போட்டு விட்டேன். இந்த பவுடரை நீங்கள் ஃபுல்லாகவே அந்த டிட்டர்ஜென்ட் ட்ரேலேயே போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அழுக்கு இருக்க இடத்துல டேரெக்டாக போட்டுடலாம். அப்புறமா ட்ரம்முக்குள்ளேயும் கொட்டி விட்டுடலாம். அந்த டோர் ஓப்பனிங்கில் கேஸ்கெட் இருக்குல்ல, அதில் இருக்க அழுக்கெலாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணியிருக்கணும். அது இந்த பவுடரெல்லாம் போகாதான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த பவுடர் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு. நெக்ஸ்ட் என்னன்னா, வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டப் க்ளீன் மோடில் போட்டுருங்க. அதுவே ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஓடும். அதுலேயே வந்து உள்ளே இருக்க ஸ்கேல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி அப்படியே எல்லாம் வெளியே போயிடும். இது ஓட ஆரம்பிச்சு ஓட்டும். நான் அதுக்குள்ளே வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். பாய். இதை நான் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணல, வாக்கிங்லாம் போயிட்டு வந்து பார்த்தேன். அப்போ பார்த்தா இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தது. இது எந்த அளவுக்கு உள்ளே க்ளீன் பண்ணிச்சுன்னு எனக்கு ஐடியா இல்லை. அப்புறமா சும்மா சரி இந்த டிட்டர்ஜென்ட் திறந்து பார்க்கலாம், உள்ளே ஏதாவது க்ளீனாக இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தா இது அப்படியே தான் இருக்குது, துணி வச்சு தான் தொடச்சாகணும்னு டெக்னீஷியனே சொன்னாங்க. அப்புறமா ட்ரம்மையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அது க்ளீனாக தான் இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து 30 சைக்கிள்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த பவுடர் போட்டு க்ளீன் பண்ண சொன்னாங்க. நாங்கள் இது வரைக்கும் ரொம்ப நாளாக பண்ணலை, இப்போ தான் பண்ணோம். அப்புறமா இந்த கேஸ்கெட் ஏரியாலாம் இருக்க அழுக்கு வந்து போகலை. அதை வந்து நம்ம இந்த மாதிரி துணி வச்சு தான் தொடச்சாகணும். அதை தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கு எதாவது ஸ்பெஷலாக சோப்பு இந்த மாதிரி ஸ்ப்ரே எதாவது இருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி கீழே இந்த பாட் இருக்குல்ல, ஓப்பன் பண்ணிட்டு வாட்டர்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிடுங்க. இந்த டியூப் வந்து ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே ஏதாவது எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கீழே வந்து ஃபில்டர் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது உள்ளே ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா ஒரு கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே 30 சைக்கிள்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வாஷிங் மிஷின் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்னு டெக்னீஷியன் சொன்னாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.